ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இறக்கத்தில் நான் நல்லா இருக்கேன் மக்களே. அப்புறம் மக்களே, வெயில் தாக்கம் அதிகமாகி போச்சு. அதனால் வெளியில் போக முடியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த மண்பானைங்களில் இந்த பழைய சாப்பாடு போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருங்க மக்களே. அது உங்களுக்கு எப்போ வேணாலும் குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லது. காலையில் குடிங்க, மத்தியானம் குடிங்க, சாயந்தரம் குடிங்க, ஒன்றுமே ஆகாது. அந்த சாப்பாடும் சாப்பிடுங்க மக்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, பயங்கர சூட்டுக்கு வயிற்றுக்கு சூடு இல்லாத அளவுக்கு, உடம்பு சூடு இல்லாத அளவுக்கு பாதுகாத்துக்காங்க மக்களே. தலைக்கு நல்லா எண்ணெய் வைங்க, அது நல்லது. அதுமாதிரி மக்களே, இந்த வெள்ளரிக்காய் நிறைய வாங்கி சாப்பிட்டு சீசன் தான், இப்போ வெள்ளரிக்காய் சீசன் தான். நிறையா வாங்கி சாப்பிடுங்க, அது நல்லது உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய இது உங்களோட வாழ்வில் எல்லாம் மாற்றுங்க மக்களை. மாற்றிட்டு பழைய சாப்பாடு நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பழைய சாப்பாடு சாப்பிடுங்கன்னு. இப்போ பழைய சாப்பாடு சாப்பிட்றதுனால புற்றுநோய் குணமாகுதுன்னு சொல்லி அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிக்கிறானுங்க. அமெரிக்கா ஆராய்ச்சியில் அது வெளியிட்டுருக்குறாங்க. தயவுசெய்து பழைய சாப்பாடு வெறுக்காதீங்க. நம்ம முன்னோர்கள் பழைய சாப்பாடு நல்லதுன்னு சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இப்போ பழைய ஆட்கள் சாப்பிட்றதில்ல. அது பழைய சாப்பாடுன்னா ஒரு பெரிய இதாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் பழைய சாப்பாடு தான் அருமையான ஆகாரம் இருக்கிறதுலே. அருமையான தமிழர்கள் ஃபுட்லேயே பழைய சாப்பாடு ரொம்ப அருமையானது. இன்றைக்கி மட்டும் மலையாளத்துக்காரங்க அதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. பணக்காரன கோடீஸ்வரன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. பழைய சாப்பாடு தான். பழங்கஞ்சின்னுவாங்க. அது சாப்பிட்றதுனால தான் அவங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க மக்களை. தயவுசெய்து உங்களோட இதெல்லாம் மாற்றிக்க, உங்களுடைய இந்த பெருமை, உங்களுடைய அந்த இது எல்லாத்தையும் மாற்றிட்டு பழைய சாப்பாட்டுக்கு இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.